வணக்கம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்கின உங்க பிசினஸ்ல திடீர்னு ஒரு தீ விபத்து. எல்லாம் முடிஞ்சு பாக்கும்போது உங்களுக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் நடுவுல நிக்கிறது ஒரே ஒரு பேப்பர் தான். அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி. இன்னைக்கு அந்த முக்கியமான பேப்பருக்குள்ள தான் நம்ம ரொம்ப ஆழமா போக போறோம். இந்தியால தீ காப்பீடுனா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? முக்கியமா ஒரு நெருக்கடியான சூழல்ல அது உங்கள கைவிடாம இருக்க என்ன செய்யணும்னு அலசலாம். கரெக்ட். நெறைய பேர் ஃபயர் இன்சூரன்ஸ் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அதோட உண்மையான பவர், அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன நிபந்தனைகள், விதிவிலக்குகள், இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். இன்னைக்கு நம்ம நோக்கம் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே உங்கள தயார்படுத்துறது தான். சரி. அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். தீ காப்பீடு அப்படிங்கிற பேர்லயே தீ தான் இருக்கு. அப்போ இது வெறும் தீ விபத்துக்கு மட்டும் தானா? நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இதோட பாதுகாப்பு வட்டம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெருசுன்னு. அது உண்மையா? 100% உண்மை. இதுதான் பலரும் செய்யற முதல் தப்பு. பேரை வச்சு இது தீக்கு மட்டும்னு நினைக்கிறது. ஆனா இந்த பாலிசிய ஃபயர் அண்ட் ஸ்பெஷல் பெரில்ஸ் பாலிசின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது தீ மற்றும் இதர அபாயங்களுக்கான பாலிசி. இதுல தீ மட்டும் இல்லாம மின்னல் தாக்குறது இல்லனா கேஸ் சிலிண்டர் மாதிரி ஏதாவது வெடிக்கிறதுனால ஏற்படுற சேதங்கள் எல்லாமே கவர் ஆகும். ஓகே. மின்னல், வெடிப்பு இதெல்லாம் கூட ஒரு வகையில எதிர்பார்க்கக்கூடியது தான். ஆனா அந்த இதர அபாயங்கள்ல இன்னும் என்னெல்லாம் வரும்? ஏன்னா சென்னையில வெள்ளம் வந்தா கூட ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. அது வெறும் பேச்சில்ல, அதுதான் ஃபேக்ட். புயல், சூறாவளி, வெள்ளம், நிலச்சரிவு, ஏன் புகம்பம் மாதிரியான பெரும்பாலான இயற்கை சீற்றங்கள்னால ஏற்படுற சேதங்களும் இதுல அடங்கும். அது மட்டும் இல்ல, கலவரம், வேலை நிறுத்தம் இல்ல யாராவது வேணும்னே உங்க சொத்துக்கு சேதம் விளைவிச்சா கூட அதுக்கும் இந்த பாலிசி பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தீய அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தண்ணியை பீச்சு அடிக்கும்போது உங்க பொருட்கள் சேதமடையும் இல்லையா? ஆமா. பாதி சேதம் தீயால வந்தா மீதி சேதம் அந்த தண்ணியால தான் வரும்னு சொல்வாங்க. அந்த டேமேஜ்க்கு கிளைம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். தீய அணைக்கும் முயற்சியில் ஏற்படும் எந்த சேதமும் பாலிசில கவர் ஆகும். உங்க டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, ஃபர்னிச்சர்னு வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் இது பொருந்தும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். தங்கம், வைரம் மாதிரி நகைகள், விலை உயர்ந்த ஓவியங்கள், கலைப்பொருட்கள் இதுக்குன்னா பொதுவான பாலிசி பாதுகாப்பு தராது. அப்போ அதுக்கு அதுக்கு தனியா ரைடர் எடுக்கணும். ரைடர்னா என்ன? அது பாலிசியோட வர்ற ஒரு ஆட் ஆன் மாதிரி தானே? அதுக்கு பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குமா? சிம்பிளா சொன்னா ஆமா, அது ஒரு ஆட் ஆன் தான். உங்க அடிப்படை பாலிசியோட பிரீமியத்தை இது கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த விலை உயர்ந்த பொருள் சேதமடைஞ்சா முழு நஷ்டத்தையும் நீங்க தாங்க வேண்டியிருக்காது. இந்த ரைடர் எடுக்கும்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளரை கொண்டு அந்த பொருளோட மதிப்பை சர்டிஃபை பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கொடுக்கணும். அப்பதான் கிளைம் சமயத்துல எந்த குழப்பமும் வராது. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. வெள்ளம், புயல், கலவரம்னு இவ்ளோ விஷயங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா, இது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் பாதுகாப்பு குடுக்கற மாரி ஒரு ஃபீல் வருது. ஆனா, இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எப்பவுமே ஒரு பட் வச்சிருப்பாங்களே. எந்த மாதிரி சூழ்நிலையில மன்னிக்குவோம் இதுக்கெல்லாம் கிளைம் தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க? கரெக்டான கேள்வி. சில முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. போர், அந்நிய நாட்டு படையெடுப்பு, அணுசக்தி ஆபாயங்கள்னால வர்ற சேதங்களுக்கு கிளைம் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், காப்பீடு செஞ்சவரோட அலட்சியம், அதாவது கிராஸ் நெக்லிஜென்ஸ்னால தீ விபத்து நடந்தா கிளைம் நிராகரிக்கப்படலாம். நான் ஒரு கேஸ் பத்தி படிச்சிருக்கேன். ஒருத்தர் சீக்கிரம் தீ பற்றக்கூடிய கெமிக்கல்ஸ் அவரோட வீட்டு மெயின் எலக்ட்ரிக்கல் பேனல் பக்கத்திலே வச்சிருந்திருக்காரு. தீ விபத்து நடந்தப்போ சர்வேயர் இதை பார்த்துட்டு இது அப்பட்டமான அலட்சியம்னு சொல்லி கிளைமை நிராகரிக்க பரிந்துரை செஞ்சுட்டாரு. சின்னதா நினைக்கிற இந்த மாதிரி விஷயங்களும் உங்க முழு கிளைமையும் காலி பண்ணிடலாம். அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். வேற என்ன விதிவிலக்குகள் இருக்கு? வீடு ரொம்ப நாள் பூட்டி இருந்தா கிளைம் கிடைக்காதுன்னு சொல்றாங்கல்ல? ஆமா, பெரும்பாலான பாலிசிஸ்ல உங்க வீடு தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேல் பூட்டப்பட்டு அந்த சமயத்துல விபத்து நடந்தா கிளைம் கிடைக்காது. நீங்க நீண்ட நாள் வெளியூர் போறீங்கன்னா முன்கூட்டியே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்றது நல்லது. சரி, என்னவெல்லாம் கவர் ஆகும், ஆகாதுன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அடுத்ததா சரியான பாலிசிய தேர்ந்தெடுக்கிறது. இதுவே ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸ்பெசிபிக், வேல்யூட், ஃப்ளோட்டிங்னு ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. இதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒருத்தர் அவங்களுக்கு எது சரின்னு எப்படி முடிவு பண்றது? இதுல குழம்பும் ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொரு பாலிசியும் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக உருவாக்கப்பட்டது. உதாரணங்களோட பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும். முதல்ல குறிப்பிட்ட பாலிசி, அதாவது ஸ்பெசிபிக் பாலிசி. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒண்ணு. உங்க சொத்தோட மதிப்பு ஒரு 20 லட்சம் வச்சுக்கலாம். நீங்க 15 லட்சத்துக்கு பாலிசி எடுக்கிறீங்க. ஒருவேளை முழு சொத்தும் சேதமடைஞ்சா உங்களுக்கு அதிகபட்சமா 15 லட்சம் தான் கிடைக்கும். சிம்பிள். ஒரு கண்ணுக்கு தெரியாத ரூல் இருக்கு. அதுக்கு பேரு ஆவரேஜ் கிளாஸ். நீங்க உங்க சொத்தை குறைச்சு மதிப்பிட்டு, அதாவது அண்டர் இன்சூர் பண்ணியிருந்தா இந்த விதி ஆக்டிவேட் ஆகும்.
உதாரணத்துக்கு 20 லட்சம் மதிப்புள்ள உங்க கடைய நீங்க 10 லட்சத்துக்கு, அதாவது 50% மதிப்புக்கு தான் இன்சூர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு தீ விபத்துல ஒரு 5 லட்சம் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுது. நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம பாலிசி 10 லட்சம் வரைக்கும் இருக்கு, 5 லட்சம் நஷ்டம் தானே, முழுசா கிடைச்சிரும்னு. ஆனா கிடைக்காதா? ஏன்? நஷ்டம் பாலிசி தொகைக்குள்ளதானே இருக்கு. அங்கதான் அந்த ஆவரேஜ் கிளாஸ் விளையாடும். நீங்க 50% தான் இன்சூர் பண்ணி இருக்கிறதுனால ஏற்பட்ட நஷ்டத்திலையும் 50% தான், அதாவது 2.5 லட்சம் தான் கிளைமா கொடுப்பாங்க. இது பலருக்கும் கிளைம் சமயத்துல தான் தெரிய வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். அதனால எப்பவுமே உங்க சொத்தோட சரியான மதிப்புக்கு இன்சூர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா, இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான தகவல். இது தெரியாம பல பேர் ஏமாந்து போயிருப்பாங்க. சரி, அடுத்ததா மதிப்புமிக்க பாலிசி, அதாவது வேல்யூடு பாலிசி. இது யாருக்கு பயன்படும்? இது வந்து கலைப்பொருட்கள், பழங்கால பொருட்கள் மாதிரி மதிப்பை சரியா நிர்ணயம் செய்ய முடியாத பொருட்களுக்கு ரொம்பவே ஏற்றது. இங்க பாலிசி எடுக்கும்போதே இன்சூரன்ஸ் கம்பெனியும் நீங்களும் பேசி அந்த பொருளோட மதிப்பை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒப்புக்கொள்வீங்க. உதாரணமா, ஒரு ஓவியத்தை 10 லட்சத்துக்கு காப்பீடு செய்றீங்க. அது தீயில அழிஞ்சிடுச்சுன்னா, விபத்து நடந்த அன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ என்னவா இருந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் ஒப்புக்கொண்ட அந்த 10 லட்சம் முழுசா உங்களுக்கு வழங்கப்படும். நிஜமாவே? அப்போ நான் ஒரு சாதாரண கல்லை எடுத்துட்டு போய் இதுக்கு மதிப்பு 10 லட்சம்னு சொல்லி பாலிசி எடுக்க முடியாதா? இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த மதிப்பை எப்படி ஏத்துக்கும்? நல்ல கேள்வி. அங்கதான் ப்ரொஃபஷனல் மதிப்பீட்டாளர்கள் வர்றாங்க. நீங்க ஒரு பொருளுக்கு மதிப்பு கோரும்போது இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒரு நிபுணரை கொண்டு அதன் மதிப்பை சரிபார்க்கும். 2 தரப்பும் ஏத்துக்கிட்ட பிறகுதான் பாலிசி வழங்கப்படும். அதனால நீங்க சொல்ற மாதிரி ஏமாற்ற முடியாது. இது உண்மையான மதிப்புள்ள, ஆனா காலப்போக்குல மதிப்பு மாறக்கூடிய பொருட்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். ஓகே, புரிஞ்சுது. இப்போ ஒரு பிசினஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிப்போம். எனக்கு 4 ஊர்ல 4 குடோன் இருக்கு, 4 இடத்துலயும் ஸ்டாக் இருக்கு. நான் 4 தனித்தனி பாலிசி எடுக்கணுமா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. அதுக்கு தான் மிதக்கும் பாலிசி, அதாவது ஃப்ளோட்டிங் பாலிசி இருக்கு. இது பல இடங்கள்ல சரக்குகளை சேமித்து வைத்திருக்கும் வணிகர்களுக்கு ஒரு வரம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜவுளி வியாபாரிக்கு 4 வெவ்வேறு கிடங்குகள்ல சரக்குகள் இருந்தா அவர் 4க்கும் தனித்தனி பாலிசி எடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு மிதக்கும் பாலிசியின் கீழ் எல்லா கிடங்குகள்ல உள்ள சரக்குகளையும் காப்பீடு செஞ்சுக்கலாம். அது ஒரு நல்ல சொல்யூஷன் மாதிரி தெரியுது. ஆனா எல்லா இடத்துலயும் சரக்கு வச்சிருக்கிற ஒரு வியாபாரிக்கு இந்த ஃப்ளோட்டிங் பாலிசியோட பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குமா? நிச்சயமா, தனித்தனி பாலிசிகளோட மொத்த பிரீமியத்தை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஆனா இது கொடுக்கிற வசதியையும் நிர்வாகச் சுமை குறைப்பையும் பார்க்கும்போது பல பெரிய வணிகர்களுக்கு இது லாபகரமானதாவே இருக்கு. ஒரே பாலிசி, ஒரே பிரீமியம், எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு. இது பிசினஸ் நிர்வாகத்தை ரொம்ப சிம்பிளா ஆக்கும். சரி, இப்போ எனக்கு தீ, வெள்ளம், திருட்டு, கொள்ளைன்னு எல்லாத்துக்கும் ஒரே பாலிசி வேணும். ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜ் மாதிரி அதுக்கு வாய்ப்பு இருக்கா? தாராளமா. அதுதான் விரிவான பாலிசி அல்லது காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. இத இன்சூரன்ஸ் உலகத்தோட ஆல் யூ கேன் ஈட் பஃபேன்னு சொல்லலாம். இது தீ விபத்தோட சேர்த்து திருட்டு, கொள்ளை, பூகம்பம்னு பல இடர்களையும் உள்ளடக்கியது. நல்ல ஓமை. ஆனா பஃபேல கூட சில ஐட்டம்ஸ் மெனுல இருக்காதுல்ல. அது மாதிரி இதுலயும் ஏதாவது விதிவிலக்குகள் இருக்குமா? அருமையா சொன்னீங்க. பஃபே மாதிரி தான். நீங்க மெனுவை சரியா செக் பண்ணணும். சில விரிவான பாலிசிஸ்ல ஒரு குறிப்பிட்ட வகை வெள்ளம் கவர் ஆகாம இருக்கலாம். அதனால பாலிசி டாக்குமெண்ட்டை முழுசா படிக்கிறது ரொம்ப அவசியம். கடைசியா ஒண்ணு, மாற்று பாலிசி, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. இது ஒரு கேம் சேஞ்சர். அது ஏன் அப்படி சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, உங்க கடையில 5 வருஷம் பழசான ஒரு மிஷின் தீயில சேதமடைஞ்சிடுச்சு. அதோட இப்போதைய மதிப்பு, அதாவது டிப்ரிசியேஷன் கழிச்சா வாங்கின விலையில ஒரு 40% தான் தேரும். சாதாரண பாலிசியில உங்களுக்கு அந்த 40% பணம் தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்க புது மிஷின் வாங்க முடியாது. ஆனா இந்த மாற்று பாலிசியில தேய்மானத்தை கழிக்காம அதே மாதிரி ஒரு புத்தம் புது மிஷின் வாங்கறதுக்கான முழு பணமும் கிடைக்கும். இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? நிஜமாவே இது ஒரு பெரிய விஷயம். பாலிசி வகைகள் பத்தி இப்போ ஒரு ஆழமான புரிதல் வந்திருக்கு. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான நடைமுறை பகுதிக்கு வருவோம். எல்லா முன்னெச்சரிக்கையும் மீறி துரதிருஷ்டவசமா ஒரு தீ விபத்து நடந்துருச்சு. சுத்தி ஒரே புகை, பதற்றம். அந்த நேரத்துல என்ன செய்யணும்? கிளைம் பண்றதுக்கான படி என்ன? அந்த நேரத்துல நிதானமா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா கிளைம் செயல்முறையை சரியா செஞ்சாதான் நமக்கு கிடைக்க வேண்டியது முழுசா கிடைக்கும். முதல் மற்றும் மிக முக்கியமான படி, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்றது தான். விபத்து நடந்துருச்சுன்னு ஒரு வாய்மொழி தகவல் கொடுத்தா போதும்.
அப்போதே உங்களுக்கு துல்லியமான இழப்பு விவரங்கள் தெரியணும்னு அவசியம் இல்ல. இதுல ஒரு பிராக்டிக்கல் டிப் என்னன்னா, உங்க பாலிசி நம்பரையும் இன்சூரன்ஸ் கம்பெனியோட 24/7 ஹெல்ப்லைன் நம்பரையும் உங்க போன்லயும் இமெயிலையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நேரத்துல ஃபைல்ல தேடிட்டு இருக்க முடியாது. மிகச் சரியான பாயிண்ட். தகவல் சொன்ன பிறகு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், விபத்து நடந்த இடத்த அப்படியே விட்டுடுறது, எரிந்த பொருட்களை ஆதாரமா பாதுகாக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சர்வேரை அனுப்பும் வரைக்கும் எந்த பழுதுபார்ப்பும் வேலையும் ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா சேதத்தை மதிப்பிடுறதுக்கு அந்த ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். அதை நீங்க மாத்திட்டா கிளைம்ல சிக்கல் வரலாம். ஓகே, தகவல் சொல்லியாச்சு, இடத்தையும் பாதுகாக்கிறோம். அடுத்தது பேப்பர் ஒர்க், கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்றது. இதுல என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? மக்கள் பொதுவா என்ன தப்பு பண்ணுவாங்க? அடுத்தபடி ஆவணங்கள் தயாரித்தல். கிளைம் ஃபார்ம் நிரப்பும்போது ரொம்ப துல்லியமா இருக்கணும். தீ விபத்து நடந்த தேதி, நேரம், சேதத்தோட வகை, சேதமடைந்த பொருட்களோட பட்டியல்னு எல்லாத்தையும் விவரமா குறிப்பிடணும். பொதுவா செய்யற தப்பு அவசரத்துல சில சேதங்களை குறிப்பிடாம விட்டுறது. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தா சரியா பூர்த்தி செய்யப்பட்ட கிளைம் படிவம், உங்க பாலிசியோட காப்பி, சேதமடைந்த பொருட்களோட போட்டோஸ், தீயணைப்பு படை அறிக்கை, அப்புறம் தேவைப்பட்ட காவல்துறையோட எஃப்ஐஆர் காப்பி. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு சர்வேயர் வருவார் இல்லையா? அவரோட பங்கு எவ்வளவு முக்கியமானது? அவரு நம்ம பக்கம் இருப்பாரா இல்ல கம்பெனி பக்கம் இருப்பாரா? சர்வேயர் ஒரு நடுநிலையான மதிப்பீட்டாளர். அவர் உங்க பக்கமும் இல்ல, கம்பெனி பக்கமும் இல்ல. அவரோட வேலை உண்மையிலே என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு கணக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுக்கறது தான். உங்களுக்கு கிடைக்க போற இழப்பீட்டுத் தொகை பெரும்பாலும் அந்த சர்வேயரோட அறிக்கையை அடிப்படையாக கொண்டது தான். அதனால அவர்கிட்ட முழுமையா ஒத்துழைச்சு கேட்கிற எல்லா அசல் பில்கள், ஆவணங்கள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறது உங்க கிளைமை பலப்படுத்தும். அப்போ சர்வேயர் கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும், எதையும் மறைக்கவோ மிகைப்படுத்தவோ கூடாது. எக்ஸாக்ட்லி. அவங்க அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள். நீங்க சொல்றதுல இருக்கிற முரண்பாடுகளை சுலபமா கண்டுபிடிச்சிடுவாங்க. வெளிப்படைத்தன்மை தான் வெற்றிகரமான கிளைமுக்கு அடிப்படை. கடைசியா ஒரு முக்கியமான அறிவுரை: அவசரப்பட்டு கிளைமை செட்டில் பண்ணாதீங்க. விபத்து நடந்த பதற்றத்துல எல்லா சேதங்களையும் முழுமையா ஆய்வு செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. அவசரத்துல சில இழப்புகளை நாம கவனிக்க தவறிடலாம். எல்லாம் சரியா கணக்கெடுத்த பிறகு இறுதி கிளைம் தொகையை சமர்ப்பிங்க. வாவ், இந்த கலந்துரையாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாமா? நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் முதல் விஷயம், ஃபயர் இன்சூரன்ஸ் வெறும் தீக்கு இல்ல, வெள்ளம், புயல், கலவரம்னு பல விஷயங்களுக்குமான ஒரு பாதுகாப்பு கவசம். ரெண்டாவது, உங்க சொத்தை எப்பவுமே சரியான மதிப்புக்கு இன்சூர் பண்ணணும், இல்லன்னா ஆவரேஜ் கிளாஸ் நம்மள பாதிக்கும். மூணாவது, உங்க தேவைக்கேத்த பாலிசியை தேர்ந்தெடுக்கணும். கலை பொருளுக்கு வேல்யூட் பாலிசி, பல குடோன்களுக்கு ஃப்ளோட்டிங் பாலிசி மாதிரி. கரெக்ட். அதோட கிளைம் செய்யும்போது உடனடியா தகவல் சொல்றது, ஆதாரங்களை பாதுகாக்கிறது, சர்வேயர்கிட்ட நேர்மையா ஒத்துழைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த படிகளை சரியா பின்பற்றினா கிளைம் செட்டில்மெண்ட் சுமூகமா நடக்கும். தெளிவா புரிஞ்சது. ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம். இந்த கலந்துரையாடல் முழுக்கம் ஒரு விபத்து நடந்த பிறகு என்ன செய்யணும்னு தான் நம்ம பேசணும். ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அலட்சியத்தினால வர்ற சேதத்துக்கு கிளைம் கிடைக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு விபத்து நடந்த பிறகு கிளைம் பண்றத பத்தி யோசிக்கிறத விட, உங்க வீடு அல்லது வணிகம் கிளைமுக்கு தகுதியானதா இருக்கான்னு நீங்க எப்படி முன்கூட்டியே உறுதி செய்யறது? நீங்க உங்க வயரிங்க கடைசியா எப்ப செக் பண்ணீங்க? உங்க கடையில தீயணைப்பான் வேலை செய்தான்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி உங்க சொத்தை கிளைம் ப்ரூஃபா நீங்க பராமரிக்கிறீங்களான்னு ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஏன்னா ஒரு வெற்றிகரமான கிளைம் தீ விபத்து நடக்கும்போது ஆரம்பிக்கிறது இல்ல, அது நீங்க போன வாரம் செக் பண்ண ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ல இருந்தே ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.